இன்னைக்கு வள்ளுவர் எந்த மதம் என்று சில பேர் ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள். வள்ளுவருக்கு என்ன கலர் துணி போடலாம் என்று நினைக்கிறார்கள். எந்த கலர் துணி போட்டாலும் ஒட்டாது, ஒட்டவே ஒட்டாது. இந்த குளிர் பிரதேசங்களில் கம்பளி விற்பாங்க, தெரியுமா? தெரியுமா தெரியுதா? கம்பளி விற்பாங்க. கம்பளி எங்க இருந்து எடுப்பாங்க? ஆடு, அவர்கள் வளர்க்கும் ஆடுகள் ரோமத்தில் இருந்து கம்பளி எடுக்கிறார்கள். அதுல பிளாக் ஷீப் ஒரு ஆங்கில வார்த்தை இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, அதுக்கு என்ன பொருள்? கருப்பாடு. அது என்ன பொருளில் பயன்படுத்தப்படுகிறது? யார் துரோகம் செய்கிறார்களோ, யார் காட்டிக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன பேர் சொல்றான்? பிளாக் ஷீப்னு சொல்றான். நம்ம ஊர்ல சினிமாலே பாட்டு இருக்கு, ஹூ இஸ் தி பிளாக் ஷீப் அப்படி சிவாஜி கணேசன் ஒரு படத்துல பாடுவார், ஹூ இஸ் தி பிளாக் ஷீப். ஏன் பிளாக் ஷீப் தான் காட்டி கொடுக்குமா? ஒயிட் ஷீப் காட்டி கொடுக்காதா? வெள்ளையா இருக்கவங்கலாம் உண்மைதான் பேசுவானா? வெள்ளையா இருக்கிறதுலாம் சிறந்தது. வெள்ளையா இருக்கிறது தான் மோசமானதுன்னு இப்ப விஞ்ஞானம் சொல்லிக்கிட்டு இருக்கு. பால், உப்பு எல்லாமே வெள்ளையா இருக்கிறத பூரா சாப்பிடாதுன்னு இருக்கான். பிளாக் ஷீப்னு ஏன் தெரியுமா சொன்னா? காரணம் இருக்கு. வெள்ளை நிறமுடைய ரோமமுடைய ஆடுகளின் ரோமத்திற்கு சந்தையில் விலை அதிகம். ஏன் விலை அதிகம் என்றால், வெள்ளை நிறமுடைய ரோமமுடைய ஆடுகளின் ரோமத்தை எடுத்து எந்த வண்ணம் வேண்டுமானாலும் சேர்க்கலாம், எந்த சாயத்தை வேண்டுமானாலும் அதன் மீது ஏற்றலாம். ஆனால் கருப்பு ரோமமுடைய ஆடுகளின் ரோமத்தின் மீது எந்த சாயத்தையும் ஏற்ற முடியாது. கருப்பு கருப்பாக மட்டுமே இருக்கும். வெள்ளை ரோமத்தில் எந்த சாயத்தை வேண்டுமானாலும் ஏற்றலாம், கருப்பில் எந்த சாயத்தையும் ஏற்ற முடியாது. திராவிட நிறம் கருப்பு. இந்த நிறத்தில் நீங்களும் நானும் இருக்கிற இந்த நிறத்தில் எந்த சாயத்தையும் ஏற்ற முடியாது. வள்ளுவனுக்கு எந்த சாயத்தையும் ஏற்ற முடியாது.